मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी ये। करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। என்ன நடக்குதுங்க? வாவ் அங்கிள். சாரி பசங்களோ, நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி, எப்படி இருக்கிற சுரேந்தர் தம்பி? சுரேந்தர் இல்ல அங்கிள், என்னோட பேரு பன்னி. ஓ பன்னியா, உனக்கு தான் ஞாபகம் இருக்குமே, எனக்கு ஞாபகம் மறதி இருக்குன்னு. இப்ப கூட பாரு, காலையில இருந்து 3 தடவை ரிமோட்டோட பேட்டரியை நான் மாத்தினேன். ஆனா டிவி ஓடல. அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது, நான் ஃப்ரிட்ஜ் முன்னாடி நிக்கிறேன்னு. டிவி ரிமோட்டால ஃப்ரிட்ஜ் வேலை செய்யுமா என்ன? ஆனா ஹனி இது எல்லாத்தையும் மறக்கிற வியாதி இல்லாமயே செய்வான் அங்கிள். சரி, என்ன திடீர்னு இங்க வந்திருக்க சுந்தர் கண்ணா? என்னோட பேரு சுந்தர் இல்ல. எந்த தடவை நான் உன் பேரை சொல்லல, உனக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுத்தேன். உன்னோட பேரு பப்ளி தானே? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அங்கிள், உங்க புது எக்ஸ்பெரிமெண்ட்ட காட்ட எங்களை இங்க வர சொல்லி இருந்தீங்க. எனக்கு இப்போ ஞாபகம் வந்துருச்சு. வாங்க, என்னோட புது எக்ஸ்பெரிமெண்ட்ட காட்டுற கிஷோர் கண்ணா. அடேங்கப்பா, மாமா அவருடைய எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ் ஆனதுக்கு ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்காரு போல இருக்கு. நான் ஸ்வீட் வாங்கிட்டு வந்தனா? எனக்கு ஞாபகமே இல்லையே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சின்ன ஸ்வீட்டை எல்லாராலையும் சாப்பிட முடியாது இல்லையா? அதனால பரவாயில்ல, இது நான் சாப்பிட்டா என்ன, நீங்க சாப்பிட்டா என்ன, எல்லாம் ஒண்ணுதானே. இந்த ஸ்வீட் இனிப்பாவே இல்ல, இத சாப்பிடுறதுக்கு இலை மாதிரியே இருக்கு. இப்ப ஞாபகம் வந்துருச்சு, அது ஒண்ணும் ஸ்வீட் இல்ல, என்னோட புது கண்டுபிடிப்பே, மரத்தோட விதை. ஆனா இத சாப்பிட்டா என்ன நடக்கும்ங்கறத நான் மறந்துட்டேன். அடடா ஹனி, உன் தலையில மரம் வளருது. ஞாபகம் வந்துருச்சு, இந்த விதைய சாப்பிட்டா இந்த விதைய சாப்பிடுறவன் மரமா மாறிடுவான். வாவ், எந்த மரம்? போஸ்ட் மரமா இல்ல புளிய மரமா? டேய் டாங்கி, இந்த ஜோக் தேவையா என்ன? இப்ப நான் உடனே மரமா மாறிட்டேன். அநேகமா இது முருங்கை மரமா தான் இருக்கணும். பூனை மாதிரி ஒரு முகம், கழுத மாதிரி ஒரு புத்தி, இப்ப மரம் மாதிரி ஒரு உடம்பு. இப்படி மிக்ஸ் ஆன பிரீடு இந்த உலகத்துல ஒன்னே ஒண்ணுதான். என்ன புரிஞ்சுதா? சிறுசு, எனக்கு மரங்கள் எல்லாம் சொந்தக்காரங்க மாதிரி தான் தெரியுது. பிரேக்ஃபாஸ்டுக்கு இட்லி தோசை இல்ல, களிமண்ணை சாப்பிடணும் தான் ஆசையா இருக்கு. அது மட்டும் இல்லாம எனக்கு தாகமும் எடுக்குது. உடனே இந்த தண்ணிய குடி, சீக்கிரமா உனக்கு சரியாயிரும் நண்பா. அட்ராசக்க தண்ணி கொடுத்ததும் இந்த மரம் ரொம்ப பெருசால ஆயிடுச்சு. என்ன புரிஞ்சுதா? இந்த பாப்பா, இந்த ஆப்பிள சாப்பிடு, இன்னும் அறிவு வளரும். ஆனா இத சாப்பிட்டா அறிவு வளராது. இது உன்கிட்ட இருந்து காய்ச்சது இல்ல. ஆகா, தப்பு நடந்து போச்சே. இவனுக்கு மட்டும் கால்ல வேறு முளைச்சிடுச்சுன்னா இவன் ஒரே இடத்துல நிக்க வேண்டியதாயிடும். அதனால இவனை நம்ம உடனே குணப்படுத்தி ஆகணும். அப்ப சரி பண்ணுங்க. யார? அனியாதா? ஆனா நீ நல்லா தானே இருக்க. இங்க பாருங்க அங்கிள், இவன் பேரு பன்னி, இவன் தான் ஹனி. இவனை தான் நீங்க சரி பண்ணணும். ஞாபகம் வந்துடுச்சே. நான் இவனை சரியாக்க உடனே ஒரு வழியை கண்டுபிடிக்கிறேன். சாயங்காலம் நீங்க 5 மணிக்கு பார்க்கல வந்து என்ன மீட் பண்ணணும். மறந்துடாம. ஞாபகமா? ஞாபகமா நாங்க இல்ல, ஞாபகத்தோட நீங்க தான் வரணும். ஒரு நிமிஷம், இந்தாங்க இந்த வாழைப்பழத்தை வச்சுக்கோங்க. நீங்க மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கான வேலையை பாருங்க. வாழைப்பழமா? அதுக்கான சம்பளமான இந்த பழத்தை எல்லாம் தரேன், கவலைப்படாதீங்க. 3 வருஷமா தனியாளா வாடகை கொடுத்துக்கிட்டு இருந்தேன். எப்ப ரூமுக்கு வந்தாலும் கூடவே ஃப்ரெண்ட எதிரில நிக்க வச்சுக்கிட்டு, யார் இதுன்னு கேட்டா இது என் கண்ணாடி நிழல்னு சொல்றான். போ இங்க இருந்து, என்னையே ஏமாத்திட்டல. தொல்லா பேசுவேன் நான் துள்ளி துள்ளி. ஆனா நான் வீட்டை விட்டு வந்ததும் அழுதேன் தேம்பி தேம்பி. துள்ளா எந்திரி, துள்ளா எந்திரி, ஓ துள்ளா எந்திரி, எந்திரி 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 எந்திரி.
உங்களோட இந்த தூங்குற பழக்கம் எப்ப உங்களை விட்டு போகும்? ராத்திரி நம்ம எங்க போய் தூங்க போறோம்? பகல்னா பரவாயில்ல, ஏடிஎம் குள்ள நுழைஞ்சி ஏசிக்கு கீழே நம்ம நிம்மதியா வாழை சுருட்டிக்கிட்டு தூங்குவோம். துல்லா, நான் பேசுவேன் துள்ளி துள்ளி. புது ட்ரீ ஹவுஸ கண்டுபிடிச்சு அங்க போய் உன் நெருப்ப மூட்டு. துல்லா, ஊட்டல்ல எந்திரி எந்திரி எந்திரி, ஊட்டல்ல எந்திரி. ஒரே மரத்துல எவ்வளவு பழங்கள் இருக்கு, ரொம்ப ஃபேஷனா இருக்கு. இதுக்கு வேறு கூட இல்ல. கடற்கரை ஓரமா வீடு, சீ ஃபேசிங்ல ட்ரீ ஹவுஸ் காட்டுவோம். என்ன சொல்றீங்க டொல்லா அண்ணே? எனக்கு இது ரொம்பவே ஓட்டுல்லா எந்திரி, ஓட்டுல்லா எந்திரி, ஓட்டுல்லா எந்திரி, எந்திரி 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 எந்திரி. ரொம்பவே நல்லா இருக்கு. ஓய் அண்ணா, இது ஒண்ணு உங்க மேன்ஷன் இல்ல, இது எங்க அண்ணா ஹனி. துல்லாக்கு இந்த இடம் ரொம்பவே பிடிச்சிருச்சு. இனிமே நாங்க இங்க தான் இருப்போம். இனிமே இந்த இடத்தோட பேரு ஓட்டுல்லா எந்திரி, ஓட்டுல்லா எந்திரி, ஓட்டுல்லா எந்திரி. துல்லா ஸ்வீட் ஹோம். புடி பாப்பா. என்ன இல்ல அவங்கள புடின்னு சொன்ன. ஓய் சாரி, இந்த ஹனி மரத்தோட ஆப்பிள சாப்பிட்டல்ல, அதனால அவன மாதிரியே நானும் ஆயிட்டேன். நில்லு, இப்ப எப்படி அவனை பிடிக்கிற பாரு. இந்த திராட்சையா இனிப்பாவே இல்ல. ஏன்னா திராட்சை புளிப்பா இருக்குமா? ஆனா நான் தான் இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்தேன்ல. பொறுமையா இருந்து அதனுடைய பலன் இனிப்புன்னு சொல்லுவாங்கல்ல. அடடா, இவன் ரொம்ப மாற ஆரம்பிச்சுட்டா. நம்ம உடனே சிட்டி பார்க்குக்கு போயாகணும். ஓ டக் 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 டக். என்னோட சின்ன சின்ன அறைகளுக்கு பர்னிச்சர் செய்யறதுக்கு மரம் தயாராக இருக்கு. அதை நான் எடுக்க போறேன். டக் 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 டக். இந்த உலகத்துல மரமா இருக்கிறது கூட எவ்வளவு கஷ்டமா இருக்கு. இங்க இருந்து எங்க தப்பிச்சு போடணும். அப்பாடா, தப்பிச்சுட்டான். அங்க பாரு, கண்டுபிடிச்சிட்டேன். இனிமே என் வீட்டுல நான் நிம்மதியா தூங்குவேன். கிடைச்சிருச்சு. சார், இந்த அட்ரஸ் எங்க இருக்கு? டக் 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 டக். அந்த அட்ரஸ் அங்க இல்ல. டக் 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 டக். இந்த பக்கம் தான் இருக்கு. என்னைய ஏமாத்திட்டாங்கப்பா. டக் 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 டக். ஓட்டெல்லா எந்திரி. நான் பேசுவேன். பயமுடி இப்ப எதுவும் பேசாத. இப்ப மட்டும் நமக்கு டைமுக்கு வீடு கிடைக்கல, அப்புறம் நான் என்னோட பாலாலேயே உன்னை அடிச்சிருவேன். எப்படி? ஐயோ, தேங்க்யூ சோர்தார். உனக்காக நான் நிறைய மேங்கோ ஜூஸ் குடுக்கறேன். அதுல நீ கடையா போட்டுக்கோ. அதுல நல்ல வியாபாரம் ஆகும். ஏன்னா என்னுடைய பழங்கள் எல்லாம் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும் இல்லையா? இவங்க பின்னாடியே துரத்திட்டே வராங்களேம்மா. இவங்க கிட்ட இருந்து தப்பிக்க ஏதாவது ஐடியா யோசிச்சு பண்ணு. அவங்க இருக்கிறதுக்கும் பர்னிச்சர் செய்யறதுக்கும் மரம் தேவைப்பட்டுச்சுல்ல. ஐடியா. இவங்க ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் எனக்கு கிடைச்சிருச்சு. போலாம்.
துல்லா நான் பேசுவேன் துள்ளி துள்ளி. இந்த வீடுங்களை பார்த்ததும் மனசு குதிக்குது துள்ளி துள்ளி. அப்புறம் நம்ம புது வீடோட பேரு என்னன்னா? இனிமே நான் இவனை எழுப்பவே மாட்டேன். இவ பேசாம தூங்கிட்டே இருக்கட்டும். தேங்க்யூ ஹனி பனி. உங்களாலதான் எங்களுக்கு புது வீடு கிடைச்சிருக்கு. அதுவும் 800 பெட்ரூமோட. ஓய் டக் 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 டக். அடேங்கப்பா, நான் இனிமே குளிர்காலத்துல இரும்பு பொந்துக்குள்ள இல்ல மர பொந்துக்குள்ள தான் இருக்க போறேன். தேங்க்யூ நண்பா. டக் 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 டக். வேணும்னா நீங்க என்னுடைய வேரை புடிச்சு என்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம். வேற தான் ஞாபகம் வருது. அனி, நீ முழுசா மாறதுக்கு முன்னாடி நம்ம சீக்கிரம் பார்க்குக்கு போயாகணும். வா போலாம். அங்கிள், நாங்க வந்துட்டோம். நீங்க மருந்த ரெடி பண்ணிட்டீங்கல்ல? என்ன மருந்து புஷ்பிந்தர் கண்ணா? அப்போ புஷ்பிந்தர் எங்க போனா? அவன் மருந்து எடுத்துக்கிட்டு என்ன பார்க்குக்கெல்லாம் வர சொன்னான். உங்களை இங்க கூப்பிட்டது நாங்க தான். ஓ, அப்ப நீங்க தான் புஷ்பிந்தரா? உனக்கு உன் பேரே ஞாபகம் இல்லையா? உனக்கு ஞாபகம் மறதி இருக்கே. அனியோட மருந்து கூட கொஞ்சம் லேட் ஆகலாம். ஆனா இந்த அங்கிளோட மறதி வியாதிக்கு சீக்கிரமா ஒரு மருந்து தயாரிக்கணும். ஞாபகம் வந்துடுச்சு. மரமா இருக்கிற ஹனியை நார்மல் ஆக்குறதுக்கு நான் ஒரு மருந்து கண்டுபிடிச்சிட்டேன். பாப்பா கண்ணா, உனக்கு நான் மருந்து கொடுக்கறேன். அடடா பெருசு, நீ மறுபடியும் ஹனியாவே மாறிட்ட. ஒரு நிமிஷம். ஆனா மறுபடியும் ஏதோ காய்ச்சிருக்கு. இவன் இன்னும் நார்மல் ஆகல போல. அட இது காய்க்கலப்பா, இது என்னுடைய பாக்கெட்ல இருந்தது. நான் இப்போ மரம் இல்ல, ஹனிதான். Game on. Now game on with Kiko. And get your power mode on. If you have not experienced the same, download the game. Available on Google Play.